ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் அண்ட் பால் த்ரோவரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா இருக்குது, நல்ல யூஸ்ஃபுல் கேஜெட். பேட்டிங் ஆடுறதுக்கு, ஃபீல்டிங் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல். ஆனால் நீங்கள் பேட்டிங் ஆடுறதுக்கு தான் இது நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் இது என்னென்னா, இதோட விலை 500 வேணுன்னா வாங்கிக்கோங்க. நல்லா இருக்குது, நல்லா ஸ்பீடாக வருது, பேட்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லு. அப்புறம் உள்ளே இருக்க பால் வேணுன்னா வாங்கிக்கோங்க. அது விலை எனக்கு மறந்துடுச்சு. எல்லா ஆப்லேயும் இருக்கும், அமேசானில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. அதுவும் நீங்கள் எவ்வளோ பணக்காரங்கன்றதை பொறுத்து இருக்குது. அப்புறம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, இது ஒரு செமையாக இருக்குது. அதுக்கப்புறம் இதோட ரிவ்யூ நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி பால் பண்ணணுன்றதை இப்போ பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் இதில் ஃபாஸ்ட் பவுலிங் பண்ணுற மாதிரி முன்னாடியிலேருந்தே ஃபுல் ப்ரெஷர் கொடுக்க மேலே விட்டிங்கன்னா பால் அந்த இடத்துல காற்றுல எங்கேயோ போயிடும். ஸோ 45 டிகிரி இல்லை ஆமாம், கரெக்டாக ஒரு 45 டிகிரி இல்லை 90 டிகிரியில் நீங்கள் பாலை ரிலீஸ் பண்ணணும். உங்கள் கை 90 டிகிரி ஷேப்பில் இருக்கணும், ரைட் ஆங்கிள் மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ ஸ்பீடாக போகும் பால். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பவுலிங் போட்டு காமிக்கிறேன். கரெக்டாக என் கை 90 டிகிரியில் இருந்துச்சு, பால் நல்லா ஸ்பீடாகவும் போயிருக்கும். ஸோ பால் நல்லா ஸ்பீடாக போடுங்க. நீங்கள் நாங்கள் முக்கியமாக பண்ணோம், கரெக்டாக 90 டிகிரியில் ஒன்றும் கையை ஃபுல் மேலே வச்சுருந்தீங்கன்னா பவுலிங் போடுற மாதிரி. அதே மாதிரி முன்னாடியே ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா பால் எங்கே வேணாலும் போய்டும். நீங்கள் எந்த கையில் வேணாலும் போடலாம், இதாங்க அட்வான்டேஜ். நீங்கள் ஆனால் எது உங்கள் டாமினேட் ஆடலோ அதில் எக்ஸ்ட்ரா ஸ்பீட் கிடைக்கும். நீங்கள் இப்போ உங்களது டாமினேட் ஆட் ரைட்டு, ஆனால் நீங்கள் லெஃப்ட்டில் ஓட்டிங்கனாலும் உங்களுக்கு ஸ்பீட் கிடைக்குது. ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம இதில் பேட்டிங் ஆடி இன்னொரு வீடியோவில் போடலாம். அது மட்டும் இல்லை, பேட்டிங் மட்டும் இல்லை, இதை வச்சு எப்படி ஃபீல்டிங் பண்ணலான்னு போடலாம். ஃபீல்டிங் கேட்சிங் எல்லாமே பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், நான் லெஃப்ட்லேயே அவ்வளோ ஸ்பீடாக போட்டிருப்பேன். ஸ்பீடாவா? சரி, ஓகே, ஆமாம், ஸ்பீடாக போட்டிருப்பேன். ஸோ பேட்டிங் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸு. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுறேங்க, ஷேர் முக்கியம் பிகிலே.